சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது மிக தொன்மையாகவே வந்த துறை. ஸோ இது வந்து பசங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது இப்போ இருக்கிற மக்கள் மத்தியில். சிவில் டிபார்ட்மெண்ட் வந்து என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருக்கு. என்பிஏங்கிறது நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன். இது வந்து எல்லா யூனிவர்சிட்டிக்கும் கிடைக்காது. லிமிட்டடாக தமிழ்நாட்டில் ஒரு சில யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் கிடைக்கும். 2003 வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஸோ இவ்வளோ இயர்ஸாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறனால எல்லாமே வந்து குவாலிட்டியாக தான் இருக்கும். பசங்களுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து நம்ம பசங்க போயிருக்காங்க. டெக்சாஸ் யூனிவர்சிட்டிக்கு சம்மர் இன்டர்ன்ஷிப் போயிருக்காங்க. ரஷ்யாவில் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணாங்க. மலேசியா போகிறாங்க. சிவில் இன்ஜினியருக்கு வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ஹெல்ப் தேவைப்படும். ப்ளஸ் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், ஐஓடி இப்போ இருக்குது, ஏஐ இருக்குது. ஸோ இது எல்லாமே அவன் சிவில் பையனுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இன்டர்டிசிப்ளினரி கோர்சஸ் வந்து இதில் கொண்டுட்டு வந்திருக்கோம். ப்ராக்டிகல்ஸுக்கு நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனால எங்களோட கரிக்குலமில் பார்த்திங்கன்னா நிறைய தியரி சப்ஜெக்ட்ஸ் விட ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். கொலாபரேஷன் நம்ம வந்து எல்என்டி எஜுடெக்கோட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி கேசா கிராண்டோட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். தென் இப்போ பசங்க வந்து ஏஆர்எஸ் ஸ்டீலில் பிளேஸ் ஆனாங்க. தென் கேஜுவாலா டெவலப்பர்ஸ் அங்கே பிளேஸ் ஆனாங்க. சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிறது ஒரு கிரியேட்டர்ஸ். ஸோ ஒரு வெற்றிடத்தை கொடுத்தா அதை வந்து அவன் வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு பில்டிங்காக கிரியேட் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப அவனுக்கு வந்து மைண்டில் க்ரியேட்டிவ்னஸ், கால்குலேஷன் இருந்தால் தான் அவனால் வந்து ஒரு பெரிய நல்ல சிவில் இன்ஜினியராக வர முடியும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் டாக்டர் டி கவிதா அவர்கள், ஹெச்ஓடி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மதுரவாயில், சென்னை. வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போது இன்ஜினியரிங் துறைகளே வந்து முக்கியமானது சொல்லணும்னா சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு வந்த துறை. அதுலேருந்து தான் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிங்கும்போது இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் ஆர்ட்ஸுக்கும் மெடிக்கலுக்கும் இருக்கிற அந்த முக்கியத்துவம் வந்து இன்ஜினியரிங் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. அதை நம்ம சமீப காலங்களில் பார்த்துட்டு தான் வரும். முக்கியமாக இப்போ சிவில் இன்ஜினியரிங் பற்றி பேசணும் அப்படின்னா எம்ஜிஆர் எஜுகேஷனல் காலேஜில் என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குது, இங்கே ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். நீங்கள் சொல்லுங்கள். சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது மிக தொன்மையாகவே வந்த துறை. ஸோ இது வந்து பசங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது இப்போ இருக்கிற மக்கள் மத்தியில். பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் அவேர்னஸ் வரணும். இப்போ நம்மளோட யூனிவர்சிட்டியை பொறுத்தளவுக்கு எப்படின்னா, சிவில் இன்ஜினியரிங்கில் நம்ம யூஜிசி நார்மலாக நம்ம யூனிவர்சிட்டி யூஜிசி கிரேடட் அட்டானமி வாங்கியிருக்கு. அண்டு நேக் A+ கிரேடு வாங்கியிருக்கு. அண்டு சிவில் டிபார்ட்மெண்ட் வந்து என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருக்கு. என்பிஏங்கிறது நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன். இது வந்து எல்லா யூனிவர்சிட்டிக்கும் கிடைக்காது. லிமிட்டடாக தமிழ்நாட்டில் ஒரு சில யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த அக்ரிடேஷன் வந்து நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு வழங்கியிருக்காங்க. இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்லேன்னு பார்த்தா பல துறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பிடெக் சிவில் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் எம்டெக்கில் பிஜி கோர்சஸ்னு பார்த்தீங்கன்னா எம்டெக் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், எம்டெக் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், எம்டெக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், எம்டெக் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், அப்புறம் பிஹெச்டி ரிசர்ச் கோர்சஸ் எல்லாம் அதுக்கப்புறம் ஆஃப்டர் பிஜி படிக்கலாம். அப்புறம் லேப் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் லேப் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் ஆல்சோ இது வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து நியர் டு கோயம்பேடு, தட் இஸ் ஹார்ட் ஆஃப் த சென்னையில் இருக்குது. ஸோ நம்ம வந்து காலேஜஸில் நிறைய பசங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பு, இண்டஸ்ட்ரியல் விசிட்டு, ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் செஷன் வந்து அதிகமாக வைக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கும் அகாடமிக்கும் உள்ள கேப் வந்து ஃபில் பண்ணுறது வந்து ப்ராக்டிக்கல் செஷன் தான். இப்போ யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா அதை தான் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஃபீல்டு விசிட் கூட்டிகிட்டு போகிறோம். டெக்னிக்கல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்ஸ் நிறைய கொடுக்குறோம். இண்டஸ்ட்ரியல் விசிட் எல்லா இடத்துக்குமே அழைச்சிட்டு போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயும் நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் அழைச்சிட்டு போகிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம
யூஎஸ் வந்து நம்ம பசங்க போயிருக்காங்க, டெக்சாஸ் யூனிவர்சிட்டிக்கு சம்மர் இன்டர்ன்ஷிப் போயிருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யாவில் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணாங்க. மலேசியா போகிறாங்க. ஆஃப்டர் தட் ஜேஇசி ப்ரோக்ராம், தட் இஸ் ஜப்பானிஸ் எண்டோவ்டு கோர்ஸ் ப்ரோக்ராம். அது வந்து பார்த்திங்கன்னா ஹியோஷி ஆஃப் ஜப்பான், அதுவும் தமிழ்நாடு இங்கே இருக்கிற ஹியோஷி கார்பரேஷனும் சேர்ந்து நடத்தின ஒரு ப்ரோக்ராம். அதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நம்ம ஃபேக்கல்ட்டிஸும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது மூலமாக நம்ம வந்து பசங்களுக்கு நிறைய ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் வந்து நிறைய கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ இப்போ எங்களோட எஜுகேஷனுமே பார்த்திங்கன்னா எங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து ஏஐசிடி கரிக்குலம் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்டிசிப்ளினரி கோர்சஸ், நாட் ஓன்லி ஃபார் சிவில் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து இன்டர்டிசிப்ளினரிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம். ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட் படித்த பசங்களாலையும் மற்ற டிபார்ட்மெண்ட்டோடையும் ரிலேட் ஆகும். ஏன்னா ஒரு சிவில் இன்ஜினியருக்கு வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ஹெல்ப் தேவைப்படும், ப்ளஸ் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், ஐஓடி இப்போ இருக்குது, ஏஐ இருக்குது. ஸோ இது எல்லாமே அவன் சிவில் பையனுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இன்டர்டிசிப்ளினரி கோர்சஸ் வந்து இதில் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி ஓப்பன் எலெக்டிவ் கோர்சஸும் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஓப்பன் எலெக்டிவ் கோர்சஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவில் பையன் வந்து மற்ற பிரான்ச்சஸோட சப்ஜெக்ட் படிக்கலாம். இன்டர்டிசிப்ளினரி கோர்சஸ் வந்து வேறு சப்ஜெக்ட்ஸ் அவன் வந்து படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபாரின் லாங்குவேஜஸ் எல்லாம் கூட நாங்கள் இங்கே சொல்லித்தரோம். ஏன்னா அவன் அடுத்து ஆஃப்டர் யூஜி ப்ரோக்ராம் ஏதாவது ஃபாரின் கண்ட்ரி போகிறான் அப்படின்னா அங்கே வந்து அவன் ஜெர்மனி, ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, அந்த மாதிரி ஜப்பானீஸ், இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து நாங்கள் அவனுக்கு ஸ்கில்லிங் கொடுத்துட்ருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் த கரிக்குலம் நாங்கள் வந்து வேல்யூ ஆடட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கரிக்குலம் இல்லாமல் சில ஸ்கில்லிங் ப்ரோக்ராம், இப்போ நம்ம கரிக்குலமில் வந்து கேட் சாஃப்ட்வேர் இருக்கும், ஸ்டாட் ப்ரோ இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ நமக்கு வெளியில் வந்து ப்ராக்டிக்கலாக டெக்லாலாம் சொல்லித்தரணும். ஸோ அது நம்ம இதில் இல்லைன்னா கூட அந்த பசங்களுக்கு இந்த கோர்ஸுக்கு ரிலேட்டடான வேல்யூக்காக அந்த கோர்சஸ் எல்லாம் எடுக்கிறோம். ஸோ இது மாதிரி நிறைய வந்து நம்ம வந்து மற்ற யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணல, நம்ம நிறைய காலேஜஸை கம்பேர் பண்ணல, நம்ம நிறைய பசங்களை மெயினாக ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக லேர்ன் பண்ணுவோம். ஏன்னா ப்ராக்டிக்கலாக கேள்வி அதுதான். இப்போ தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் அப்படி தான் நம்ம பிரிக்கணும். அப்படிங்கும்போது எல்லா காலேஜஸ் வந்து தியரி தான் 80% பண்ணிடுவாங்க. ஆனால் சிவில் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலும் 50-50 தான் எடுத்துக்கணும். அது இங்கே எப்படி இருக்குது? அதுதான் நாங்கள் சொன்னோம். இப்போ ப்ராக்டிக்கல்ஸுக்கு நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனால எங்களோட கரிக்குலமில் பார்த்திங்கன்னா நிறைய தியரி சப்ஜெக்ட்ஸ் விட ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ப்ராக்டிக்கல் வந்து பையனை வந்து நம்மக்கிட்ட இருக்கிற லேப்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, எங்கள் கரிக்குலமில் வந்து சர்வே லேப் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் லேப் இருக்குது, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், காங்கிரீட் லேப், சாயில் லேப் அண்டு கேட் லேப், இது எல்லாமே இருக்குது. ஸோ அது இல்லாமல் நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிகிட்டு போகிறோம். இன்பிளான்ட் ட்ரைனிங் வந்து இந்த 3rd இயர் பசங்க வந்து இன்டர்ன்ஷிப் இன்பிளான்ட் ட்ரைனிங் அவனோட வெக்கேஷன் டைமில் அவனை நாங்கள் ஒரு 15 days அனுப்பி ஒரு 1 month அனுப்பி வேறு கம்பெனிஸ் போய் அவன் லேர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். பையன் வந்து அந்த டைமில் இந்த சிஎம்ஆர்எல் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸுக்கு இல்லை வேறு ஏதாவது கம்பெனிஸ்க்கு இன்டர்னாக போவான். சம்டைம்ஸ் வந்து நம்ம அகாடமியா கொலாபரேஷன் கூட இருக்குது. ரீசெண்டாக வந்து நம்ம பசங்க என்ஐடி சூரத்கல்ல போயிட்டு அங்கே உள்ள லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணாங்க. இப்போ வந்து எஸ்சிஆர்சியில் பசங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அகாடமிக் கொலாபரேஷன், இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் எல்லாமே வச்சு பசங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ப்ராக்டிக்கல் தான் மெயின். இப்போ தியரி வந்து அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கலில் பண்ணால் தான் பையங்க வந்து நாலேஜாக இருக்க முடியும். அதை வந்து நாங்கள் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ பசங்க ஓரளவு நல்லா தான் போயிட்டுருக்கு. நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதனால் கிடைக்குது. இப்போ அவங்க இன்டர்ன்ஷிப் போகலையே நிறைய கம்பெனிஸோட என்ன தேவைங்கிறத வந்து பசங்க தெரிஞ்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக அவனும் ஸ்டடி பண்ணுறான். ஸோ ஃபைனல் இயர் முடிக்கிற அந்த 7th 8th செமஸ்டர்லேயே நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குது. இப்போ நவடேஸ் சிவில் இன்ஜினியரிங்ஸ் வந்து பயங்கரமான டிமாண்ட்ஸ் இருக்குது. அவன் வந்து 100% நமக்கு வந்து இங்கே வேலை வாய்ப்பு கொடுத்துறோம். ஏன்னா எல்லாமே வந்து கான்ட்ராக்டர்ஸ் ஆகட்டும், இண்டஸ்ட்ரி ஆகட்டும், கொலாபரேஷன் நம்ம வந்து எல்என்டி எஜுடெக்கோட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி கேசா கிராண்டோட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். தென் இப்போ பசங்க வந்து ஏஆர்எஸ் ஸ்டீலில் பிளேஸ் ஆனாங்க. தென் கேஜுவாலா டெவலப்பர்ஸ் அங்கே பிளேஸ் ஆனாங்க. தென் ஜெயின் ஹவுசிங், எல்என்டி, ஷோபா டெவலப்பர்ஸ், அப்புறம் சிஎம்ஆர்எல், ஏஇயாக நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம பசங்களோட நம்ம கொடுக்குற ட்ரைனிங் ப்ளஸ் பசங்க அவங்களா இண்டிவிஜுவலாக செல்ஃப் லேர்னிங் பார்ட் கூட இருக்குது. இப்போ இருக்கிற எங்களோட கரிக்குலமில் ஸ்வயம் என்பிடிஎல் கோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அது வந்து எப்படின்னா, என்பிடிஎல் வந்து செல்ஃப் லேர்னிங் பார்ட்டு. அவனே வந்து ஒரு கோர்ஸ் அந்த பர்டிகுலர் டைமில் படித்து அதோட எக்ஸாம் எழுதி அதோட ரிசல்ட் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதுக்கு எக்ஸாம் மார்க் வேலிடேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி அவன் நம்ம சப்ஜெக்டே வந்து செல்ஃபாக அவன் படிச்சுக்கிறதுக்கு அதுக்கும் நாங்கள் வந்து கிரேடட் கொடுக்குறோம். நம்ம கரிக்குலமில் அது ஆட் பண்ணியிருக்கோம்.
ஸோ அதனால் இது எல்லாமே படிக்கிறதுனால அவன் ஃபைனல் இயர் வரையில் ஒரு முழு சிவில் இன்ஜினியராக வெளியில் வருவான். ஸோ வெளியில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நிறையா இருக்குது. சிவிலுக்கு இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லை, ஆக்சுவலாக சொல்ல போனால் நிறைய கான்ட்ராக்டர் சைட்லேருந்தும் கம்பெனி சைட்லேருந்தும் நிறைய வாண்டட் சிவில் இன்ஜினியர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. எங்களால் அது ப்ரொவைட் பண்ண முடியாத காரணம் வந்து லேக் ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ். இது வந்து அவேர்னஸ் வந்து எல்லாத்துக்குமே வரணும். அதாவது இல்லை, எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ சிவில் உள்ளே வரணும் அப்படின்னாலே பசங்களுக்கு ஒரு மைண்ட் செட் என்ன, ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்கும், எப்படி இவ்வளோ சப்ஜெக்ட் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டில் வச்சுட்டு தான் வேறு கோர்சஸ் எடுக்கலாம் அப்படின்னு போவாங்க. அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நினைக்கிறீங்க? இப்போ சில சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும்ல, SOM அந்த மாதிரி, ஸ்ட்ரக்சரல் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். எப்படி அதை தாண்டி வருவாங்க அவங்க? ஆக்சுவலாக சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னா இப்போ எங்களுக்கு ஒரு சில டைம் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு லாஸ்ட்டு மார்க் அந்த ஒரு ரேங்க் இதில் இருக்கிறவங்க வராங்க. பட் எங்களோட ஆசை என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு டாப் பொசிஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இது வாலண்டியராக சிவிலுக்கு வரணும்னு. நீங்கள் சொல்கிற இந்த டஃப்பான சிலபஸ் எல்லாம் அவனால் படிச்சுக்க முடியும். அவன் நீங்கள் சொல்கிற கேல்குலேஷன், ஏன்னா சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிறது ஒரு கிரியேட்டர்ஸ். ஸோ ஒரு வெற்றிடத்தை கொடுத்தா அதை வந்து அவன் வந்து கிரியேட் பண்ணணும், ஒரு பில்டிங்காக கிரியேட் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப அவனுக்கு வந்து மைண்டில் க்ரியேட்டிவ்னஸ், கேல்குலேஷன் இருந்தால் தான் அவனால் வந்து ஒரு பெரிய நல்ல சிவில் இன்ஜினியராக வர முடியும். அதுக்கு வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, நல்ல எபிலிட்டி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இந்த துறைக்கு நிறைய வரணும். அப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்லா பூம் ஆகும். இப்போ நாங்கள் வந்து எப்படின்னா, இப்போ பேசிக்காக வந்து பையனுக்கு மேக்ஸ் ஓரளவு நல்லா தெரிஞ்சிருந்தாலே போதும், பையனால் கேப்சர் பண்ணிக்க முடியும். அவன் வந்து ஒரு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாலே எளிதாக அவனுக்கு சொல்லித்தரோம். நிறைய மாடல்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். சின்ன சின்ன மாடல்ஸ் எல்லாம் அவனை க்ரியேட் பண்ண வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ பீமு, காலமு, ஜாயிண்ட் இதெல்லாம் போடுறப்ப சின்ன சின்ன பீம்ஸ் எல்லாம் அவனை ரெடி பண்ண சொல்கிறோம். அவன் வந்து இந்த பீம்ஸ் ரெடி பண்ணுறான், ஜாயிண்ட்ஸ் ரெடி பண்ணுறான், இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்போலையும் வச்சுருக்கோம். அப்போ அதெல்லாம் செய்கிறப்ப அவனுக்கு அந்த கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் புரியும். அப்புறம் ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் கிளாஸு, ஐவி இதெல்லாம் கூட்டிகிட்டு போகல கொஞ்சம் அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் கேல்குலேஷன் வந்து அவனுக்கு போக போக தெரிஞ்சிடும். நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ போக போக அவன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். ஸோ அவனுக்கு எவ்வளோ தூரம் எளிமையாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ தூரம். இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே PhD ஹோல்டர்ஸ் தான். மோஸ்ட்லி எல்லாருமே நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் PhD டாக்டரேட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து பசங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்கேஸ் அந்த பசங்க வீக்காக இருந்தாங்க, ஸ்லோ லேர்னர்ஸ்னு சொல்லுவாங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலி அவனுக்கு வந்து தமிழ் தான் தெரியும் அப்படின்னா தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் இப்போ நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க. அவங்க நார்த் இந்தியன், இப்போ சம் ஆஃப் த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஹிந்தி இருக்காங்க, அவங்களால மட்டும் எபிலிட்டியாக அவனுக்கு சொல்லித்தர முடியும். பட் இங்கிலீஷ் வந்து காமன். ஸோ அதை வச்சு தான் அந்த பசங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவாங்க. பட் நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து நார்மலாக அந்த எக்ஸாம்ஸ்னு வரையில் இப்போ சிவில் இன்ஜினியரிங் துறையில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குன்னா, ஒன்று வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போகலாம், ஒன்று ப்ரைவேட் செக்டார்ஸ் போகலாம், இன்னொன்று அவன் என்டர்ப்ரனர் ஆகலாம். இந்த 3 மெத்தடுமே இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் போகல இப்போ நார்த் இந்தியன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ சென்ட்ரல் PWD ஒர்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. சென்ட்ரல் PWDனா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். அது வந்து ரொம்ப ரொம்ப இப்போ ஒரு நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து மெயின். ஒரு நாட்டோட க்ரோத் அப்படிங்கிறதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, டேம்ஸு, பிரிட்ஜஸ், ரோட்வேஸ், ரயில்வேஸ், ஏர்வேஸ், இந்த மாதிரியெல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஸ்கை கிராப்பர்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இது எல்லாமே சிவில் இன்ஜினியர் தான். ஒன்று ப்ரைவேட்டாக பண்ணுவாங்க, இல்லை கவர்மெண்ட்டில் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்லி அந்த ஹை பொசிஷனில் இருக்கிறவங்கலாம் சிவில் இன்ஜினியர்ஸாக தான் இருப்பாங்க. அது வந்து மக்களுக்கு அவேர்னஸுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு நீட் எக்ஸாம் எழுதி பையன் எப்படி கஷ்டப்படுறானோ அது மாதிரி ஒரு 1 இயர் உட்காந்து அவன் படித்தான் அப்படின்னா ஈஸியாக எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமையும் தட்டிட்டு போயிடலாம். பட் அது வந்து பசங்களுக்கு அந்த ஒரு பொறுமை இல்லாதது தான் அவங்களுக்கு அது கிடைக்காததுக்கான காரணம். ஒரு பொறுமையாக ஒரு 6 மந்த் 1 இயர் உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா சொன்னேன் இல்லையா, சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் ஸ்டேட் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இருக்குது, அப்புறம் தமிழ்நாடு வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் போர்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் எல்லா இடத்துலையுமே கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கிற ஜூனியர் இன்ஜினியர் ஆகட்டும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆகட்டும், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர் எல்லாருமே வந்து சிவிலாக தான் இருப்பாங்க. பட் இது எல்லாமே மக்களுக்கு அவேர்னஸ் வரணும். ஒரு இடத்துல வேலை வாங்குகிற ஒரு லீடராக இருக்கலாம் அப்படின்னா அது சிவில் இன்ஜினியராக தான் இருக்க முடியும். ஆனால் அந்த சிவில் இன்ஜினியருக்கு பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், பயங்கரமாக டெக்னிக்கல் ஸ்கில்டாக இருக்கணும். இது எல்லாமே இருந்தான்னா ஒரு நல்ல பெரிய நிலைமைக்கு வரலாம்.
இப்போ ரெண்டாவது வந்து அப்படி அவனால் கவர்மெண்ட் ஜாப் இது பண்ணால் நாங்கள் இங்கே வந்து கேட் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். எவ்ரி சாட்டர்டே வந்து கேட் கோச்சிங் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கேட் கோச்சிங் அப்படிங்கிறது என்னென்னா கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியர்ஸ் அவங்களுக்காக கொடுக்கறது. அந்த கேட் கோச்சிங்கில் பசங்க வந்து அதில் ஒரு குவாலிஃபை ஆனாங்க, நல்ல மார்க் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் செக்டார்லேயும் வேலைக்கு போகலாம், ப்ரைவேட்டில் டாப் லெவலில் இருக்கிற கம்பெனிக்கும் வேலைக்கு போகலாம். அப்படி இல்லையா ஹையர் ஸ்டடீஸ் போகலாம். ஹையர் ஸ்டடீஸ் வந்து ஐஐடி, என்ஐடி அந்த மாதிரி ஒரு நல்ல ரெப்யூட்டட் இதில் வந்து அவன் ஹையர் ஸ்டடீஸ் போகலாம். ஸோ அதனால் நாங்கள் இப்போ எவ்ரி சாட்டர்டேவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பசங்களுக்காக பண்ணுற ப்ரோக்ராம். ஓகே. ஒரு டவுட் என்னென்னா, இப்போ கவுன்சிலிங் வந்து போகிறாங்க, அங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு 500 காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன்? எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் இப்போ நாங்கள் வந்து இந்த சென்னையில் வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எங்கள் காலேஜில் இருக்குது அப்படின்னா எது சொல்லுங்கள்? அதான் இப்போ சென்னையில் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ சிவில் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். பட் நம்மளோட ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே வந்து இதாகலை. எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து வேர்ல்டு கிளாஸ் லெபோரட்டரிஸ் ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் நம்ம வந்து NBA அக்ரிடேஷன் வாங்கின ஒரு டிபார்ட்மெண்ட். பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து PhD ஹோல்டர்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கிற இடத்துல தான் வந்து உங்களுக்கு நல்ல ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ இங்கே இது எல்லாமே ஒரு 2003 வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஸோ இவ்வளோ இயர்ஸாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறனால எல்லாமே வந்து குவாலிட்டியாக தான் இருக்கும். பசங்களுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும். அதே மாதிரி முடிக்கையில் ப்ரீ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம், கேட் கோச்சிங் கொடுக்குறோம். அவன் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணால் ஒரு 100% நல்ல பிளேஸ்மெண்ட்டோட நல்ல கான்ஃபிடென்ட்டாக வெளியில் போகலாம். இது வந்து நாங்கள் எவ்ரி செமஸ்டரும் பையனுக்கு ஒவ்வொரு விதமான கோச்சிங் கொடுத்து அவனை வெளியில் வர்றதுக்கு தயார் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இப்போ பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்து தான் நம்ம உள்ளே வருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துடைய மைண்ட் செட்டும் பேரண்ட்ஸுடைய மைண்ட் செட் அங்கே தான் இருக்கும். பிளேஸ்மெண்ட் இந்த காலேஜில் இருக்கா, போனால் முடிக்கும் போது என்ன பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது எந்தெந்த கம்பெனிஸ் வந்து இருக்காங்க சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கள். இப்போ வந்து நார்மலாக நம்ம இதில் வந்து LNT வருவாங்க. LNT எஜுடெக் வந்திருக்காங்க. அது வந்து அவங்க ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க. இன்கேஸ் பையன் வந்து அதில் நல்லா ட்ரெயின் ஆகிட்டான் அப்படின்னா LNTக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அவன் வந்து அதில் கேக்யூப்டாக இருந்தான்னா அவனை செலக்ட் பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ சொன்னேன் இல்லையா, ARS ஸ்டீலு, ஜெயின் ஹவுசிங்கு, கேசா கிராண்டு, CMRL இதில் எல்லாமே பசங்க வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பட் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற ஒரு நல்ல நல்ல கம்பெனிஸில் கட்டாயம் பையன் பிளேஸ் ஆகிடுவான். அப்படி இல்லைன்னா ஒரு சில பசங்க வந்து படிக்கிறப்பவே வந்து அது என்டர்ப்ரனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பான். அதனால் இப்போ ஃபைனல் இயர் முடித்தோடனே அவன் வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இல்லை அவங்க பிளேஸ்லேயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை 6 மந்த் இன்டர்ன்ஷிப்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இதில் வச்சு அவன் நல்ல ஒரு பிளேஸுக்கு வருவான். இப்போ வந்து இப்போ லேப் ஃபெசிலிட்டிஸ் அதை பற்றிலாம் பார்க்கலாமா மேம்? என்னென்ன லேப்ஸ் இருக்குது அதை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ நம்ம இதில் வந்து மெயினாக ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் லேப் இருக்குது. அது வந்து நம்ம PhD ரிசர்ச் ஸ்காலர்ஸு, PG UG ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுற லேபு. அதில் வந்து நம்ம UTM இருக்குது, லோட் ஃப்ரேம் இருக்குது, CTM இருக்குது, RCPTன்னு சொல்லுவோம், டியூரபிலிட்டி டெஸ்ட்டுக்கான எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே டிஜிட்டலைஸ்டு அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. தென் வந்து காங்க்ரீட் லேப் இருக்குது. அது வெரி வெரி பேசிக் ஃபார் சிவில் இன்ஜினியர்ஸு. அதில் நாங்கள் கியூப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எகெயின் கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிக்கிறது, அப்ரேஷன் டெஸ்ட், எல்லா இது ஒர்க்கபிலிட்டி டெஸ்ட்டு, ஸ்லம்கோன் டெஸ்ட்டு, செல்ஃப் காம்பேக்டிங், அந்த மாதிரி எல்லா இதுக்கு அட்மிஷன்ஸ்க்கு தேவையான டெஸ்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். தென் வந்து கம்ப்யூட்டர் எய்டட் லேப் இருக்குது. தென் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் லேப் இருக்குது, காங்க்ரீட் லேப் இருக்குது, தென் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் லேப், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் லேப், பில்டிங் மெட்டீரியல்ஸ் லேப், ஜிஸ் லேப், இது எல்லாமே இருக்குது. லாஸ்ட் வந்து சர்வே லேப் இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம் லேப்ஸ் எல்லாம். காங்கிரீட் லேப் வந்து நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து சிவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசிக்காக வந்து காங்கிரீட் தான் எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி பயன்படுது இந்த லேப்? ஆக்சுவலாக காங்க்ரீட் லேப் தான் சிவில் இன்ஜினியரிங்கில் முக்கியமான லேபு. பசங்களோட எல்லா மெட்டீரியல்ஸ் டெஸ்ட்டும் பேசிக்லேருந்து இங்கே தான் இது பண்ணுவாங்க. இப்போ காங்க்ரீட் அப்படிங்கிறது இட்ஸ் மேட் ஆஃப் சிமெண்ட்டு, ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட், வாட்டர். ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டியுமே எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நம்ம வந்து இந்த லேபில் தான் டெஸ்ட் பண்ணுறோம். இந்த லேபில் வந்து நார்மலாக காங்க்ரீட்க்கு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி நம்ம செக் பண்ணுவோம். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, டியூரபிலிட்டி ப்ராப்பர்ட்டின்னு செக் பண்ணுவோம். தென் ஒர்க்கபிலிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ரெஷ் காங்க்ரீட்டுக்கு பண்ணுறது, டியூரபிலிட்டி
மெக்கானிக்கல் வந்து ஹார்ட் அண்ட் காங்கிரீட்டுக்கு பண்ணுறது, அது எல்லாமே இந்த லேபில் தான் பண்ணுவோம். தென் செல்ஃப் காம்பேக்டிங் காங்கிரீட் அதுக்கும் நமக்கு இங்கே எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த், ஸ்பிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் இது எல்லாமே பேசிக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கற்றுப்பாங்க. ஸோ இது வந்து சிடிஎம் கம்ப்ரஷன் டெஸ்டிங் மிஷின். இதில் வந்து நம்ம கியூப் டெஸ்ட் பண்ணலாம், ஸ்பிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் பண்ணலாம், இது ரெண்டும் இதில் பண்ணலாம். இது வந்து காங்கிரீட்டோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அது வந்து ஃப்ளோ டேபிள், அதில் வந்து ஃப்ரெஷ் காங்கிரீட்டு. இப்போ வந்து எப்படி ப்ராக்டிகல்ஸ் வந்து எப்படி நடக்குது, எவ்வளோ கிளாஸஸ் வைப்பீங்க, எப்படி சொல்லி தரீங்க? ப்ராக்டிகல்ஸ் வந்து இப்போ காங்கிரீட் லேபுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 3 hours அதுக்குன்னு அலாட் பண்ணுவோம் நம்ம கரிக்குலமில், பேஸ்ட் ஆன் கரிக்குலம். வீக்லி 3 hours ஆஃப்டர்நூன் செஷன் வந்து ஒரு பேட்ச், இன்னொரு டே ஆஃப்டர்நூன் செஷன் இன்னொரு பேட்ச், அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பசங்களுக்கு வந்து ப்ராப்பராக ரெக்கார்டு ப்ரொசீஜர் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். எஸ்ஓபி சம் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த எல்லாம் இருக்குது, அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி பசங்க வந்து காங்கிரீட் லேப் வந்து பண்ணுவாங்க. இது வந்து நாங்கள் பேசிக்காக பண்ணுற லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், டெஸ்ட் ஆன் சிமெண்ட், டெஸ்ட் ஆன் அக்ரிகேட் அண்ட் டெஸ்ட் ஆன் காங்கிரீட், மார்ட்டர், எல்லா டெஸ்ட்டுமே வந்து இங்கே தான் பண்ணுவாங்க. சிமெண்ட்டோட டெஸ்ட்டு, ஃபைன் அக்ரிகேட் சிமெண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஃபைனல் செட்டிங், இனிஷியல் செட்டிங் அது மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிப்போம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சிமெண்ட் இது எல்லாமே இங்கே தான் கண்டுபிடிக்கிறோம். அதேமாதிரி ஃபைன் அக்ரிகேட்டுக்குள்ள ஸ்ட்ரென்த்து, C1 அனாலிசிஸ், தென் இது அதோட ஃபைன் அக்ரிகேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிக்கிறது அதுவும் இங்கே தான். அதுலேயும் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிப்போம், C1 அனாலிசிஸ், ஃபைனஸ் மாடுலஸ் கண்டுபிடிப்போம். ஃபைன் அக்ரிகேட்டுக்கு, கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கும் அதே மாதிரி தான் C1 அனாலிசிஸ் பண்ணுவோம், அதோட ஃப்ளாக்கினஸ், எலாங்கேஷன் இண்டெக்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி சிமெண்ட் மார்ட்டர் டெஸ்ட்டு அதே மாதிரி குட்டியாக இந்த கியூப் வெறும் வித்தவுட் கோர்ஸ் அக்ரிகேட் இல்லாமல் பண்ணுறது மார்ட்டர் சின்ன சைஸில், அதுக்கும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி காங்கிரீட் ரிலேட்டட், மெட்டீரியல் ரிலேட்டட் எல்லாமே இங்கே இந்த காங்கிரீட்டில் தான் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அட்மிக்சர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த அட்மிக்சர்ஸ் கூட இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணி இதில் போட்டோம்னா ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இது அதனால் இந்த டெஸ்ட் வந்து இந்த லேப் வந்து பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான லேப், எல்லா சிவில் பசங்களுக்குமே. என்னன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி படிக்கிறது, சிலபஸ் சூஸ் பண்ணி படிக்கிறாங்க, டஃப்பாக இருக்கும். அப்படிங்கும்போது இங்கே எப்படி சொல்லித்தரீங்க, அதுக்கான எளிய முறை என்னென்ன இருக்குது எடுத்துக்கலாம்? இப்போ நார்மலாக சப்ஜெக்ட் வைஸ் எல்லா லெக்சர்ஸும் நடக்கும். சப்ஜெக்ட் ஹேண்ட்லிங் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து அதுக்கான ஒரு அவங்களோட பிளான், அக்கார்டிங் டு த பிளான் அவங்க ப்ரொசீஜர் படி கிளாஸ் லெசன் டெலிவரி கொடுத்துட்ருப்பாங்க. ஆஃப்டர் தட் வி ஹேவ் சம் கெஸ்ட் லெக்சர்ஸ், யாராவது வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து கெஸ்ட் லெக்சர் அவங்களுக்கு கொடுத்து அதே சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கிற கெஸ்ட் லெக்சர் பண்ணுவோம், சப்ஜெக்ட் லெக்சர்ஸ் பண்ணுவோம். அப்புறம் அலுமினி யாராவது அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த சேம் டைப் ஆஃப் அந்த இதில் இருக்கிறாங்கன்னா அவங்களை கூட்டிகிட்டு வந்து அலுமினி இன்ட்ராக்ஷன் வைப்போம். தென் அவனுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுப்போம், இம்ப்ளான்ட் ட்ரைனிங் கொடுப்போம். தென் இண்டஸ்ட்ரியல் விசிட் இருக்கு. சிம்போசியம் வருஷம் சிம்போசியம் கண்டக்ட் பண்ணுவோம். அது வந்து டெக்னிக்கல் சிம்போசியம், ஆக்ருதிங்கிற நேம்ல கண்டக்ட் பண்ணுவோம். அது வந்து எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே கலந்துப்பாங்க. அவங்க இது மாதிரி லேப்ஸ்ல எல்லாம் பண்ணது எல்லாமே பேப்பர் ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணுவாங்க. நிறைய டெக்னிக்கல் மாடல் மேக்கிங் பண்ணுவாங்க. நிறைய கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா ஈவெண்ட்ஸும் இருக்கும். கரிக்குலர் இல்லாத ஈவெண்ட்ஸ், டான்ஸு அது மாதிரி எல்லாம் கூட இருக்கும். எல்லா பசங்களும் வந்து கலந்துப்பாங்க. அது அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம கான்ஃபரன்ஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அது வந்து பாலம்ங்கிற நேமில் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். எவ்ரி இயரும் பாலம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து மற்ற காலேஜஸில் இருக்கிற ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்களோட இப்போ ரிசர்ச் டாபிக்ஸு அதையெல்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது ஒரு 2 days நடக்கும். ஆஃப்டர் தட் ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். எவ்ரி இயரும் நார்மலாகவே ஒரு 1 yearல நாங்கள் ஒரு 24 ப்ரோக்ராம்ஸ் வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நம்ம கோர்ஸ் ரிலேட்டடாக கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலேஜுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ப்ரைவேட் செக்டர் ஒரு மாதிரி, கவர்மெண்ட் செக்டர் ஒரு மாதிரி. இங்கே வந்து எந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஏற்ற அந்த பெனிஃபிட்ஸ் இருக்குமா? ஆக்சுவலி இங்கே வந்து நாமினல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். மற்ற யூனிவர்சிட்டிஸ் கம்பேர் பண்ணல இங்கே ஓரளவு அஃபோர்டபுளாக பசங்க எல்லாத்தினாலே கட்டக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் வச்சுருக்கோம். அது போக இப்போ பிரசிடென்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். பசங்க நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா அது பேஸ்டு ஆன் மார்க்கு இல்லை ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி அவங்களோட வேறு ஒரு சோஷியலி எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் லோவாக இருந்ததுன்னா அதையும் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட பெனிஃபிட்டை வந்து ரொம்ப யோசிச்சு தான் நாங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் நம்ம யூனிவர்சிட்டியில். இப்போ இண்டஸ்ட்ரி கூட வந்து கொலாபரேஷன்ஸ் இருக்கா, இல்லை கன்சல்டன்சி ட்ரைனிங் இருக்கா, அந்த மாதிரி என்ன இருக்குது?
நார்மலாக இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன் இருக்குது. அதே மாதிரி கன்சல்டன்சி வந்து நாங்கள் மேஜராக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பேஸ்ட் ஆன் NBA அக்ரெடிஷன் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து NBA அக்ரெடிஷன் வாங்கியிருக்கு. பேஸ்ட் ஆன் தட் வேரியஸ் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எங்களுக்கு தராங்க. ஃபார் அவங்க பண்ணுற ரோடு ஒர்க்கு, பார்க்கு, பப்ளிக் என்னென்னலாம் ரிலேட்டட் டு பப்ளிக் ஒர்க் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து கன்சல்டன்சியாக தேர்ட் பார்ட்டி வெரிஃபிகேஷனுக்கு எங்களை கூப்பிட்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் ஜோன், திருவள்ளூர், பொன்னேரி, மீஞ்சூர், திருநின்றவூர், அது மாதிரி வேரியஸ் பிளேசஸ், எல்லா பிளேஸ்லையும் நடக்கிற இதுக்குமே நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து ஆக்டிவாக போய் இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ நார்மலி பார்த்திங்கன்னா கன்சல்டன்சியில் மோர் தென் நிறைய க்ரோஸ் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸை வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணி அது குட்டாக இல்லையா அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் ஆல்சோ ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ICMR, ISRO, அது மாதிரி DST ப்ராஜெக்ட்ஸு, அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வாங்கி கன்சல்டன்சி ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா வாங்கியிருக்கோம். அது வந்து நம்ம ப்ரொஃபஸர்ஸ் வந்து ரொம்ப நல்லா எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே மேம், ரொம்ப சாஃப்டான HOD இருக்கீங்க. உங்கள் காலேஜில் நம்பி சேரலாம்னு நினைக்கிறேன். ஓகே மேம், தேங்க்யூ ஃபார் த இன்டர்வியூ மேம். தேங்க்யூ.